ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவுகளில் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் கணம் A மற்றும் பிரிவுகளின் கணம் B என்க. இப்போ மாணவர்களோட கணம் A. அப்போ ஏன்னு எடுத்துக்கலாமா? மொத்தமாக எத்தனை மாணவர்? 120 மாணவர்கள். அப்போ 1 2 3 4 இந்த மாதிரி 120 மாணவர்கள். சரிங்களா? அடுத்த பிரிவுகளின் கணத்தை நம்ம Bன்னு எடுத்துக்கணும். B is equal to மொத்தமாக எத்தனை பிரிவு? 4 பிரிவு. நம்ம பிரிவுனா தெரியும் இல்லையா? A கிளாஸ் B கிளாஸ், அதுதான். AB ஆல்ரெடி எழுதிட்டனால PQRS இப்படி 4ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்த X என்ற மாணவர் Y பிரிவில் இருந்தால் X ஆனது Y உடன் தொடர்புடையது என வரையறுக்கப்படுகிறது. இத்தொடர்பு சார்பாகுமா? இதன் நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்குக. அதாவது X வந்து Yக்கு கூட தொடர்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்பு சார்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அடுத்த நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்கவும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க அம்புக்குறி படம் வரையணும். ஓகே, எழுதிக்கலாம். ஏன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே என்னது இருக்குது? 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 120 வரைக்கும். சரிங்களா? அடுத்த இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இனி பியில் வெறும் 4 தான். எனது PQRS. சரிங்களா? இனிமேல் நடுவில் F வரும். அடுத்த A வந்து X, Y வந்து B. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரிவில் மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல் மாணவன் P பிரிவில் இருக்கலாம். அடுத்த 3வது மாணவனும் P பிரிவில் இருக்கலாம். அடுத்த 5வது மாணவனும் P பிரிவில் இருக்கலாம். சரிங்களா? இனி 2வது மாணவன் Q பிரிவில் இருக்கலாம். அடுத்த 4வது மாணவன் Rல இருக்கலாம். அடுத்த 7வது மாணவன் Sல இருக்கலாம். 6வது மாணவன் Qல இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ சார்புனா என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா மாணவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருக்க முடியும். 2 பிரிவில் இருந்தாங்கன்னா அது சார்பு அல்ல. ஒரு பிரிவுனா அது சார்பு. இப்போ உங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து A இல்லாட்டா B கிளாஸில் தான் இருப்பீங்க. சரிங்களா? 2 கிளாஸில் நீங்கள் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா அது சார்பு கிடையாது. ஒரே ஒரு பிரிவில் இருந்தால் மட்டும்தான் சார்பு. அதை தான் எழுதியிருக்கேன். Aயில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் Bயில் உள்ள ஏதேனும் ஒரு பிரிவில் தொடர்பு படுத்தப்படுகின்றனர். ஆகவே இது ஒரு சார்பு ஆகும். புரியுதுலா? எல்லா மாணவரும் ஏதாவது ஒரு பிரிவில் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால இது சார்பு. 2 பிரிவில்னா அது சார்பு அல்ல. Therefore F from A to B ஒரு சார்பு ஆகும். இனி வந்து நேர்மாறு தொடர்பு கண்டுபிடிக்கணும். அதாவது F இன்வர்ஸ். ஃபர்ஸ்ட் Aலேருந்து Bக்கு பார்த்தோம். இனி Bலேருந்து Aக்கு பார்க்கணும். பாருங்க, இப்போ B பிரிவில் முதல் மாணவனும் B பிரிவில் இருப்பான். 3வது மாணவனும் இருப்பான். 5வது மாணவனும் இருப்பான். இந்த மாதிரி நிறைய மாணவர் P பிரிவில் இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சார்புனா P பிரிவில் ஒரு மாணவன் தான் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக P பிரிவில் நிறைய மாணவன் இருப்பான். Q பிரிவிலையும் அப்படிதான். ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பு இல்லாட்டா இது சார்பல்ல. அப்போ எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. F இன்வர்ஸ். F இன்வர்ஸ்னா நேர்மாறு தொடர்பு. சரிங்களா? B to A ஒரு சார்பாகாது. ஏனெனில் ஒரு பிரிவில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர் இருக்கின்றனர். ஒரு பிரிவில் நிறைய மாணவர் இருப்பாங்க. ஒரே ஒரு மாணவன் இருந்தால் மட்டும்தான் அது சார்பு. அதனால இது சார்பல்ல. எனவே F இன் நேர்மாறு தொடர்பு F இன்வர்ஸ் ஒரு சார்பல்லேன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f of x கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என வரையறுக்கப்படின் -4 1 -2 7 0 ஆகியவற்றில் f இன் மதிப்புகளை காண்க. அதாவது எக்ஸுக்கு பதில் ஒவ்வொன்றா பிரதியிட்டு அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ -x கூட்டல் 4 இது எப்போ பயன்படுத்தணும்னா -∞ லெஸ் தேன் x லெஸ் தேன் ஈக்குவல் டு -3. இங்கே அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ நீங்கள் -3 எடுத்துக்கணும். சரிங்களா? இனி -∞ அப்படின்னாலே மைனஸ் மதிப்பு மொத்தமும் வரும். ஓகேங்களா? இங்கே அடியில் கோடு இல்லை. அப்போ இன்ஃபினிட்டிவ் எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள மைனஸ் மதிப்பு எல்லாம் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -3க்கு அடுத்த -4 -5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனி x கூட்டல் 4 இது எப்போனா -3 லெஸ் தேன் x லெஸ் தேன் -2. இங்கே 2லேயும் அடியில் கோடு இல்லை. அப்போ இதை 2 எடுக்கக்கூடாது. இதுக்கு இடையில உள்ளதை எடுக்கணும். இதுக்கு இடையில புள்ளி வச்ச மதிப்பு மட்டும் வரும். சரிங்களா? அப்போ இதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இனி x² -x இது எப்போனா -2 லெஸ் தேன் ஈக்குவல் டு. இங்கே அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ -2 எடுத்துக்கலாம். இனி லெஸ் தேன் 1 இங்கே கோடு வரல. அப்போ 1 எடுக்கக்கூடாது. 1க்கு முன்னாடி என்ன வரும்? 0. அது வரை எடுத்துக்கணும். -2லேருந்து 0 வர. அப்போ -2க்கு அடுத்த -1 அப்புறம் 0. இனி x -x² இது எப்போனா 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு. அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ 1 எடுத்துருங்க.
இனி இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 7 எடுக்கக்கூடாது. 7க்கு முன்னாடி என்ன வரும்? 6. 6 வரைக்கும் எழுதிக்கணும். 1க்கு அடுத்த 2, 3, 4, 5, 6. இனி மற்ற இடங்களில் 0 மற்ற இடங்களில் அப்படின்னா இதில் இல்லாத நம்பர். இதில் இல்லாத நம்பர் எதெல்லாம் வரும்? 6க்கு அடுத்த இருக்கக்கூடிய 7லேருந்தே வரும். 7, 8, 9, 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு மதிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதில் -4 பிரதியிடணும். சரிங்களா? அப்போ -4 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய -x கூட்டல் 4 அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். -x கூட்டல் 4. இப்போ எக்ஸுடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? -4. எக்ஸுக்கு பதில் -4. அப்போ எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடலாம். முதல் இங்கே மைனஸ் இருக்குது, அடுத்த எக்ஸுக்கு பதில் -4. சரிங்களா? ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். அடுத்த கூட்டல் அந்த 4 எழுதிருங்க. இப்போ பாருங்க, மைனஸே பெருக்குனா ப்ளஸ் ஆகிடுமா? அடுத்த 4 கூட்டல் 4, 4 கூட்டினா 8. அப்போ எஃப் ஆஃப் -4ஓட மதிப்பு என்னது? 8. அப்போ எஃப் ஆஃப் -4ஓட மதிப்பு என்னது? 8. இனி 1, அதாவது எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் 1 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் 1ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 1. அடுத்த மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் 1. அடுத்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இனி 1 அப்படியே வந்துடும். மைனஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பும் 1 தான். 1லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு என்னது? 0. இனி -2. அப்போ எஃப் ஆஃப் -2. இப்போ -2 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன இருக்குது. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு பதில் -2ன்னு பிரதியிடணும். அப்போ எக்ஸுக்கு பதில் -2, அடுத்து அதோட அடுக்கில் 2, அடுத்த மைனஸ் எக்ஸுக்கு பதில் -2. மைனஸ்னால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இப்போ மைனஸ் அடுக்கில் 2னா மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 வாட்டி மைனஸ் இருந்ததுன்னா பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். இனி 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இப்போ மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 2, 4 2 கூட்டினா 6. இதுதான் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இனி அடுத்த 7. அப்போ எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் 7. 7 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. இது வந்துன்னா 0ன்னு எழுதணும். அப்போ டைரெக்டாக எழுதிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி எஃப் ஆஃப் 0 எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 0 பாருங்கள், 0 எங்கே இருக்குது? என்ன இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதில் 0, அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் 0. 0 ஸ்கொயர்னா 0, -0. 0லேருந்து 0 கழிச்சா 0 தான். அப்போ எஃப் ஆஃப் 0ஓட மதிப்பு என்னது? 0. இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் போன சம் மாதிரி தான். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க என வரையறுக்கப்படி -3, 5, 2, -1, 0 ஆகியவற்றில் எஃபின் மதிப்புகளை காண்க. அதாவது எக்ஸுக்கு பதில் ஒவ்வொன்றா பிரதியிட்டு அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் -5 இது எப்போ பயன்படுத்தணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 0 இந்த மாதிரி புள்ளிகளாக கொடுக்கும்போது இந்த 2 எடுக்கக்கூடாது, இதுக்கு இடையில இருக்கக்கூடியதை தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ -∞ இந்த இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால எல்லா மைனஸ் மதிப்பையும் எடுக்கணும். அதுவும் எங்கேருந்து தொடங்கணும்னா இங்கே 0 இருக்குது. 0க்கு அடுத்து என்ன வரும்? -1. அப்போ 0க்கு அடுத்து இருக்கக்கூடிய -1லேருந்தே தொடங்கணும். -1 இன்ஃபினிட்டி அப்படின்னாலே மொத்த மதிப்பும் வரும். எது? மொத்த மைனஸ் மதிப்பும். அப்போ -1க்கு அடுத்த -2, -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனிமேல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3x -2 இது எப்போனா எக்ஸ் பிலாங்ஸ் டு 3, +∞. அப்படின்னாலே ப்ளஸ் மதிப்பு மொத்தமும் வரும். அப்போ 3 எடுக்கக்கூடாது. 3க்கு அடுத்த இருக்கக்கூடிய ப்ளஸ் மதிப்பு என்னது? 4. 4க்கு அடுத்த 5, 6 இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டிவ். இனி எக்ஸ் ஸ்கொயர் எப்போனா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 2. 0வே எடுக்கக்கூடாது, 2 எடுக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் 1 வரும். சரிங்களா? அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் -3 மற்ற இடங்களில் அப்படின்னாலே இதில் இல்லாதது. இதில் எது மட்டும்தான் இல்லை? 0வும் 2வும் மட்டும்தான் இல்லை. அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. 0, 2. ஓகே, நீ சால்வ் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதில் -3 எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -3. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதில் -3 இருக்குது. சரிங்களா? இங்கே -3 எங்கே இருக்குது? என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் -5. நம்ம எக்ஸுக்கு பதில் -3 எடுத்துக்கிட்டனால எக்ஸுடைய பிளேஸில் -3ன்னு பிரதியிடணும். அப்போ எக்ஸுக்கு பதில் -3 அதோட அடுக்கில் 2 கூட்டல் எக்ஸுக்கு பதில் -3 அடுத்த -5. இப்போ மைனஸ் அடுக்கில் 2. அப்போ மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 வாட்டி மைனஸை பெருக்குனா அது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இனி ப்ளஸ்ஸே மைனஸை பெருக்குங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்து அந்த 3 அப்புறம் -5.
இனி 9 2 வாட்டி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு அந்த ரெண்டையும் கூட்டுங்க. 3 5 கூட்டினா 8. இனி 9லேருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. அதனால் எஃப் ஆஃப் -3 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 1. இனி இங்கே 5 இருக்குது. அடுத்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 5. அப்போ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்ணிக்கலாம். எழுதிக்கிறேன். x² கூட்டல் 3x மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு பதில் 5ன்னு பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 5. அடுத்து அதோட அடுக்கில் 2 கூட்டல் 3 இருக்குது. எக்ஸுக்கு பதில் 5, அடுத்த -2. இப்போ 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25 கூட்டல் பெருக்குங்க 3 5 15, அடுத்த -2. இப்போ ப்ளஸ் மதிப்பை கூட்டலாம். 25ஐயும் 15ஐயும் கூட்டினா 40, அடுத்த -2. 40லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 38. அதனால் எஃப் ஆஃப் 5 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 38. இனி அடுத்த எக்ஸுக்கு பதில் 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 2. இனி +2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போது இதை யூஸ் பண்ணணும். x² -3 எழுதிக்கலாம். x² -3. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதில் 2ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 2, அதோட அடுக்கில் 2, அடுத்த -3. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 -3. 4லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. அதனால் எஃப் ஆஃப் 2 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 1. இனி எக்ஸுக்கு பதில் -1ன்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் -1. -1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது? -1. அப்போ இதை யூஸ் பண்ணணும். x² + x - 5 எழுதிட்டேன். இனி எக்ஸுக்கு பதில் -1ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதில் -1, அதோட அடுக்கில் 2, அடுத்த கூட்டல் எக்ஸுக்கு பதில் -1 ப்ராக்கெட்டில் எழுதிருங்க. அடுத்த -5. இனி அடுக்கில் 2, அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இனி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா -1, அடுத்த -5. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்குது? -5 மட்டும் இருக்குது. இதுதான் எஃப் ஆஃப் -1ஓட மதிப்பு. சரிங்களா? அப்புறவு லாஸ்டாட்டு எக்ஸுக்கு பதில் 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 0. இனி 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது? மற்ற இடங்களில் இதை யூஸ் பண்ணணும். x² -3 எழுதிக்கலாம். x² -3. அப்போது எக்ஸுக்கு பதில் 0 எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதில் 0, அதோட அடுக்கில் 2, அடுத்த -3. 0 ஸ்கொயர்னா 0 தான். 0னா அதை பார்க்க வேண்டாம். பாக்கி என்னது இருக்குது? -3. அப்போ எஃப் ஆஃப் 0 இதோட மதிப்பு -3. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளா என்பதனை சோதிக்கவும், சார்புகள் எனில் அவை ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சோதிக்கவும், சார்பு இல்லை எனில் காரணம் கூறவும். அதாவது தந்திருக்கக்கூடியது சார்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி சார்பா இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பா, இல்லாட்டா மேற்கோர்த்தல் சார்பான்னு கேட்குறாங்க. அப்படி சார்பு இல்லாட்டா அதோட காரணத்தையும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ. இங்கே ஏ டு ஏன்னு கொடுத்துருக்கனால இங்கே ஏ தான், இந்த சைடும் ஏ தான். சரிங்களா? இப்போ ஏ கணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி. இங்கேயும் ஏ கணம் தான். அப்போ ஏ பி சி. ஓகே, இனிமேல் இது சார்பா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐ குறிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே புள்ளிகளாக கொடுத்துருக்காங்க. ஏ கமா சி. எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளது இந்த சைடு பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியது இந்த சைடில் பார்க்கணும். இப்போ ஏ கமா சி. அப்போ ஏ இங்கே, சி இங்கே. இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அப்புறவு பி கமா சி. பி இங்கே, சி இங்கே. கோடு வரைஞ்சிக்கிட்டு அம்புகுறி. அப்புறவு சி கமா பி. சி இங்கே, பி இங்கே. சரிங்களா? இங்கே ஒரு அம்புகுறி. சார்பா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே பிம்பம் இருக்கணும். பாருங்கள், ஏக்கு சி பிம்பம், பிக்கு சி, சிக்கு பி. இங்கேருந்து ஒரு கோடு தான் போகணும். பாருங்கள், ஏலேருந்து ஒரு கோடு தான் போகுது, பியிலேருந்து ஒரு கோடு, சியிலேருந்து ஒரு கோடு. இந்த மாதிரி ஒரு கோடு போகிறதுனால இது சார்பு. சில நேரம் ஏலேருந்து சிக்கு ஒரு கோடும், ஏலேருந்து ஏக்கு ஒரு கோடு, இந்த மாதிரி 2 கோடு போச்சுன்னா அது சார்பு கிடையாது. இங்கே ஒரு கோடு தான் போகுது. அப்போ இது என்னது? சார்பு. அதான் எழுதியிருக்கேன், எஃப் ஒரு சார்பு ஆகும். இனி ஒன்றுக்கொன்றான சார்பான்னு பார்க்கலாம். ஒன்றுக்கொன்றான சார்புனா இப்போ ஏக்கு சி பிம்பம், பிக்கும் சி தான் பிம்பம். சரிங்களா? ஏக்கும் பிக்கும் ஒரே பிம்பம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. அதை தான் எழுதியிருக்கேன். சார்பகத்தில் உள்ள ஏ மற்றும் பி ஆகியவற்றிற்கு துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் சி உள்ளது. ஏக்கும் பிக்கும் சி தான் பிம்பம். சரிங்களா? எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பல்லைன்னு எழுதிருங்க. அப்புறம் மேற்கோர்த்தல் சார்பான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சைடு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை. இங்கேருந்து இங்கேனா பிம்பம். சரிங்களா? இதில் இருந்து அங்கேனா முன்பிம்பம். இப்போ ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை. அப்போ இது என்னது? மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. எழுதியிருக்கேன் பாருங்க. துணை சார்பகத்தில் உள்ள ஏக்கு சார்பகத்தில் முன்பிம்பம் இல்லை.
எனவே எஃப் ஆனது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை, அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ், இங்கே எக்ஸ் டு எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் தான், இங்கே எக்ஸ் தான். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட் இப்படி எழுதிருங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸ் கணம் எக்ஸ் ஒய் இசட். அப்புறவு நடுவில் எஃப் வரும். போன சப்டிவிஷனில் எஃப் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், குறிக்கலாம். எக்ஸ் கமா ஒய், இங்கே எக்ஸு இங்கே ஒய், கோடு போட்டுக்கிட்டு அம்புகுறி. அடுத்து எக்ஸ் கமா இசட், இங்கே எக்ஸு இங்கே இசட்டு. ஓகேங்களா? அடுத்த இசட் கமா எக்ஸு, இங்கே இசட்டு அங்கே எக்ஸு. இப்போ சார்பா இல்லையான்னு பார்க்கலாம். சார்புன்னு என்ன சொல்லி தந்திருக்கேன்? இங்கேருந்து ஒரு கோடு தான் போகணும், ஆனால் எக்ஸில் இருந்து 2 கோடு போகுது. சரிங்களா? எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி 2 பிம்பம், இந்த மாதிரி 2 பிம்பம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒய்க்கு அங்கே பிம்பம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி 2 காரணம் இருக்குது, அதனால இது சார்பு அல்ல. எழுதியிருக்கேன் பாருங்கள். எஃப் ஒரு சார்பு அல்ல, ஏனெனில் சார்பகத்தில் உள்ள எக்ஸ் என்ற உறுப்பிற்கு துணை சார்பகத்தில் 2 பிம்பங்கள் உள்ளன. அதாவது எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி 2 பிம்பம் இருக்குது, அதனால இது சார்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒய்க்கு பிம்பம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒய் என்ற உறுப்புக்கு அங்கே பிம்பம் இல்லை, அதனாலே இது சார்பு கிடையாது. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி அப்படின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஏ டு பிக்கு ஒரு சார்பு உதாரணமாக தருக. நம்ம இங்கே உதாரணம் கொடுத்தாலே போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்றும் அல்ல மற்றும் மேற்கோர்த்தலும் அல்ல. அதாவது ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இப்போ உதாரணம் வரையலாம். அம்புகுறி படம் வரைய போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டு பி. அப்போ இங்கே ஏ, இங்கே பி. ஏ கணம் வந்து 1லேருந்து 4 வரை. அப்போ 1 2 3 4 எழுதிக்கிட்டேன். அடுத்த பி, பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி. நடுவில் வந்து எஃப் வரும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு அங்கே வெவ்வேறு பிம்பம் இருக்கணும். 1க்கு ஏ மட்டும், 2க்கு பி மட்டும், 3க்கு சி மட்டும், 4க்கு டி மட்டும், இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒன்றுக்கொன்று அல்ல அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய 1க்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு அங்கே ஒரே பிம்பம் இருக்கணும். சரிங்களா? உங்கள் புக்கில் வந்து இந்த 4 உறுப்புக்கும் ஒரே பிம்பம் தான் கொடுத்துருக்காங்க. அதே நம்மளும் குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1க்கு ஏ தான், அதே மாதிரி 2க்கும் ஏ, 3க்கும் ஏ, 4க்கும் ஏ. இங்கே இருக்கக்கூடிய 4 உறுப்புக்கு அங்கே ஒரே பிம்பம். இந்த மாதிரி இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சரிங்களா? அடுத்த மேற்கோர்த்தல் அப்படின்னா இந்த சைடு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பிசிடி இதுக்கு நம்ம கோடே வரைஞ்சிக்கல. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்புகளுக்கும் அங்கே முன்பிம்பம் இல்லை. இங்கே இருக்கக்கூடியது பிம்பம், அந்த சைடில் இருக்கக்கூடியது முன்பிம்பம். 3 உறுப்புக்கு முன்பிம்பம் இல்லை, அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. இனி நம்ம எஃப் எழுதிக்கணும். எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம். பாருங்க, 1க்கு ஏ, அப்போ 1, ஏ. இனி 2க்கும் ஏ தான், அதனால 2, ஏ. அடுத்த 3க்கும் ஏ, 3, ஏ. அப்புறம் 4க்கும் ஏ, அதனால 4, ஏ. இந்த மாதிரி எழுதிருங்க. உங்களுக்கு புரியதுக்காக எழுதியிருக்கேன். சார்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் ஏ உள்ளது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே பிம்பம் தான், இதனால எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுத்த துணை சார்பகத்தில் உள்ள பிசிடி ஆகிய உறுப்புகளுக்கு சார்பகத்தில் முன்பிம்பம் இல்லை. அதாவது பிசிடி இந்த உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை, எனவே எஃப் ஆனது மேற்கோர்த்தல் அல்ல. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல். அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பாக இருக்கணுமா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? இங்கே வந்து ஏ 1 2 3 4. சரிங்களா? அடுத்த பி, இங்கே ஏ பி சி டி. இப்போது மேற்கோர்த்தல்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே முன்பிம்பம் இருக்கணும், அதுவும் ஒவ்வொன்றாட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு 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 இந்த மாதிரி இருந்துன்னா அது மேற்கோர்த்தல். அதே மாதிரி தானே இப்போ இங்கேருந்து பாருங்கள், 1க்கு அங்கே பிம்பம் ஏ, 2க்கு பி மட்டும்தான், 3க்கு சி மட்டும், 4க்கு டி மட்டும், ஒரே ஒரு கோடு தான் போகுது. இந்த மாதிரி இருந்தால் என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? மேற்கோர்த்தல் சார்பாக இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கும், ஒன்றுக்கொன்றான சார்பாக இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா இங்கே 4 உறுப்பு, இங்கே 4 உறுப்பு. சில நேரம் இங்கே வந்து 3 உறுப்புன்னு வச்சுக்கோங்க. 3 4 7. இங்கே வந்து 4 உறுப்பு, 1 2 5 3. இந்த மாதிரி இங்கே 4 உறுப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே பிம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அங்கே தனித்தனியான பிம்பம் இருந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. இங்கே வந்து ஒரு உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை அப்படின்னா இது என்னது? மேற்கோர்த்தல் சார்பு அல்ல.
ஒன்றுக்கொண்டான சார்பா இருக்கு, ஆனால் மேற்கோர்த்தல் சார்பு இல்ல. சரிங்களா? இங்க 3 உறுப்பு இருந்து இங்க 4 உறுப்பு இருந்துன்னா இந்த மாதிரி. ஆனா இங்கே 4 உறுப்பு, இங்கே 4 உறுப்பு, இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒன்றுக்கொண்டான சார்பா இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். மேற்கோர்த்தல் சார்பு இல்லாம இருந்துன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்காது. புரியுதுல உங்களுக்கு? நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல், அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பா இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பா இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் எழுதியிருக்கேன் பாருங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு மேற்கோர்த்தல் சார்பு எனில் அது ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். மேற்கோர்த்தல் சார்பா இருந்துன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். எனவே எஃப்ஐ ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக அமைக்க இயலாது. ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லாட்டா அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் நம்மளால அமைக்க முடியாது. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்க புக்கில் இயலாது இப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷன். இங்க வந்து ஒன்றுக்கொண்டான சார்பா இருக்கணும், ஆனால் மேற்கோர்த்தல் சார்பா இருக்கக்கூடாது. போன சப்டிவிஷனை அப்படியே மாற்றி கேட்குறாங்க. சரிங்களா? அதே தான் இங்கேயும். எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு ஒன்றுக்கொண்டான சார்பு எனில் அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் அமையும். ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். எனவே எஃப்ஐ ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல என்னும் சார்பாக அமைக்க முடியாது. ஒன்றுக்கொன்றா இருந்துன்னா மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னு அமைக்க இயலாது. சரிங்களா? இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல், அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கணும், மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தேன் இல்லையா? ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும், மேற்கோர்த்தல் சார்பாக இருந்ததுன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டாலே போதும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இங்கே ஏக்கு 1 2 3 4, அப்புறம் இந்த சைடு பி, ஏ பி சி டி, நடுவில் எஃப் வரும். சரிங்களா? இப்போ 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே வெவ்வேறான பிம்பம் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புக்கு அங்கே வெவ்வேறான முன்பிம்பம் இருக்குது. அதனால் இது ஒன்றுக்கொண்டான சார்பு மற்றும் மேற்கோர்த்தல் சார்பு ஆகும். சரிங்களா? இனி எஃப் எழுதிக்கணும். நம்ம எப்படி குறிச்சிருக்கோம்? 1க்கு ஏ, அப்போ 1, ஏ. அடுத்த 2க்கு பி, 2, பி. அடுத்த 3க்கு சி, அதனால் 3, சி. அடுத்த 4க்கு டி, 4, டி. இப்படி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.